ஓகே, இனிமேல் டீம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். when nothing goes right, go left. செம்மையாகிறப்பா. என்னது? ஏய் சூப்பராகிறப்பா. பாரு சூப்பராகிறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. இந்த வீடியோக்கு வந்துட்டு கொஞ்சம் வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஃபோனில் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி 2 வேலை பண்ண போகிறேன். அதனால இந்த வீடியோ வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு வேளை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமே படாம பின்வாங்கிடணும். ஃபோனில் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு கேமராவில் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் another brand new video from இது ஆக்சன் மேடம். இது ஆக்சன். ஆக்சன். ஏடா பச்சை போய் பேசுற. வேர்ல்ட் கப் 2020 வேர்ல்ட் கப் 2024 ஃபைனல் நேற்று தான் நடந்துச்சு. நமக்கு இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடந்துச்சு. நம்ம இந்தியா நான் இங்க பாருங்க எனக்கு பேச ஒரு மாதிரி பயக்கம் வருது. அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா இங்க எழுதி வச்சிருக்கேன். அதாவது இங்க பாருங்க, இதுல வச்சிருக்கேன். இதுல வச்சு அப்படியே நான் வந்துட்டு படிச்சிடுறேன் ப்ளீஸ். ஃபோக்கஸும் ஆக முடியும். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும் போது நானே பேச போறேன். இந்த ரிவ்யூ எல்லாம் மூடி வச்சுட்டேன் நானு. இது என் நண்பன் தான் லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டேன். நான் வேணும்லாம் பண்ணலங்க. நான் அவ்வளவுதான் ரிவ்யூ எழுதுனேன். அதை நான் மூட்டை கட்டி வச்சுட்டேன். நான் எனக்கு தோன்றதை நான் பேசப்போம். நீங்க கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. வீடியோ வந்துட்டு 5 நிமிஷம் தான் ஓடும்னு நினைக்கிறேன். நான் 5 நிமிஷத்துக்குள்ள இதை முடிச்சாகணும். நான் முடிச்சுக்கிறேன். உங்களை என்னென்னமோ பண்றாங்கப்பா. நான் வேஸ்ட் பண்ணானு ஒன்னும் தெரியல, ஒன்னும் வரல, ஒண்ணுமே கத்துக்கலப்பா நானு. ஃபர்ஸ்ட் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஃபைனல்ஸ் நேற்று நடந்துச்சு. நடந்ததுல டாஸ் வந்துட்டு இந்தியா வான் பண்ணாங்க. வின் பண்ணி வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேட்டிங் வந்துட்டு விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் ஆடினாங்க. விராட் கோலி சூப்பரா அடிச்சாங்க. 4-4 அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. யான்சன் அவன் பேரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஓவர்ல என்னாச்சு, ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா பண்ட் வந்தாரு, பண்ட் விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சூர்யகுமார் யாதவ் வந்தாரு, அவர் விக்கெட் எடுத்துறாங்க. நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒருத்தர் வந்தாரு, அவர் பேர் அக்சர் பட்டேல். அவர் விக்கெட்டை மட்டும் யாராலையும் வீழ்த்த முடியல. அவர் 47 ஆஃப் 31 பால்ஸ்ல லெஃப்ட் ஆயிட்டாரு, அதாவது அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா, அதுக்கப்புறம் தூபே வந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தூபே வந்தாரு, அவரு கொஞ்சம் ரன்ஸ்லாம் அடிச்சாரு. விராட் கோலி வந்துட்டு அவுட் ஆயிட்டாரு. 76 ரன்ஸ் ஆஃப் 59 பால்ஸ் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே மேட்சே வந்துட்டு 15 ஓவர்ஸ்ல இல்லை 10 ஓவர்ஸ்ல 93 என்னமோ ரன் இருந்துச்சு. 93 10 ஓவர்ஸில் 13 ஓவர்ஸ்லையும் கம்மி ரன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி 50 தாண்டின உடனே கொஞ்சம் 6-4 விராட் கோலி அடிக்க ஆரம்பித்தார். அந்த க்ரூஷியல் ரன்ஸ் தான் நம்மளை காப்பாற்றுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஹர்திக் பாண்டியா வந்துட்டு எட்ஜ் பட்டு 4 போச்சு. நமக்கு டார்கெட் வந்துட்டு நம்ம செட் பண்ணது வந்துட்டு 177 176 அடித்தோம். இப்போது செகண்ட் ஹாஃப்னா சேசிங் நம்ம வந்துட்டு சேசிங்கில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா சேஸ் பண்ணோம். அவங்க நம்ம ஸ்கோரை வந்துட்டு சேஸ் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஆடும்போது டீகாக், அதுக்கப்புறம் ஸ்டம்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் டெல்லியில் ஆடுவார், சூப்பராக அடித்தார். இந்த ஃபைனல்லே எங்களுக்கு அள்ளு விட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ட்ரி கிளாசன் இவங்கெல்லாம் சூப்பராக அடித்தாங்க. நாங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்கள் பயந்துக்கிட்டே தான் இருந்தோம். அதாவது நான் இந்தியன்
அப்போ க்ரூஷியலாக யார் விக்கெட் எடுத்தா, நம்ம அவங்க பேட்டிங் ஆடும்போது நம்ம இதில் யார் விக்கெட் எடுத்தான்னு பார்த்தா பும்ரா ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் ஃபஸ்ட்டு விக்கெட்டே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் விக்கெட்டை லூஸ் பண்ணவே இல்லை. ஸ்டெம்ஸ் வந்துட்டு கரெக்டாக அக்சர் பட்டேல் கிட்ட அவுட் ஆனார். அப்புறமேட்டு கொஞ்சம் ஹென்ரி கிளாசனும் இவரும் அவர் யார் குண்டன் டிகாக்கும் செம்மையாக வெளுத்து வாங்கிட்டாங்க. அப்புறம் குண்டன் டிகாக் வந்துட்டு பும்ரா பாலில் அவுட் ஆகிட்டார். ஏதோ தூக்கி ஷாட் அடித்து கேட்ச் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதானே நான் உருவாக்குன கேரக்டர் என்ன ஓவர்டேக் பண்ணுதுப்பா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஹென்ரி கிளாசன் சும்மா வெளுத்து வாங்கிட்டே இருந்தாங்க. இந்தாண்ட மில்லர் இருந்தாங்க. மில்லரும் கொஞ்சம் 4 அடித்தார். ஆனால் ஹென்ரி கிளாசன் அக்சர் பட்டேல் ஓவரில் 24 ரன்ஸ் அடித்தாங்க. அந்த ஓவர் மட்டும்தான் க்ரூஷியல் ஓவர். 15 ஓவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா என்னமோ 30 பால்ஸுக்கு 30 அடிக்கிறோம். ஒரு பாலுக்கு 6னா ஆமாம் 15 ஓவர்ஸ் 5 ஓவர்ஸ் இருக்குது. 5 ஓவர்ஸில் 30 பால்ஸ்னால் இந்த பால் 25 தானே, சரி ஏதோ ஒரு 16வது ஓவரில் 30 ரன்ஸுக்கு 30 ரன்ஸு. அப்போது க்ரூஷியலாக ரோஹித் சர்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூப்பரான மூவ் எடுக்கிறாரு. அதாவது ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டு அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு கொடுத்து அதுக்கப்புறம் பும்ராவை கொடுத்து ஹர்திக் பாண்டியா கொடுத்து ஹர்ஷ்தீப் பண்ணாடா புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரிக்கல செந்தமிழ் கவிஞன் கடைசி ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போனாங்க. ஏன்னா 12 ரன்ஸுக்கு 6 பால்ஸோ சம்திங் இருந்தது. சூர்யாகுமார் யாதவ் தான் அந்த க்ரூஷியல் கேட்ச் பிடிச்சாங்க. அந்த கேட்ச் பிடிக்கலன்னா நம்ம வந்துட்டு வார்ன் பண்ணுற நிலைமையிலே இல்லை. அந்த கேட்ச் வந்துட்டு சூப்பரான கேட்ச். அது வந்துட்டு இன்னைக்கு இவங்கிட்ட ஆடின பாரு, அதான் ஆட்டம். நீ தோக்கல எம்லி. ஒரு ஆக்சுவல் யூடியூபர் மாதிரியே பேசுகிறாங்க. நான் அந்த கேட்ச் வந்துட்டு அருமையான கேட்சுங்க. அது அந்த கேட்சை யாராலையும் பிடிக்க முடியாது, அவர் மட்டும்தான் பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் என்ன செருப்பால் அடி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி. லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அந்த ஜெய்ஸ்வால் சொல்லுவாங்களே, சின்ன பையன்னா என்ன சப்போர்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறமேட்டு நான் இப்போ வளர்ந்து வரும் யூடியூபர் ஆகிட்டே வருவேன். எனக்கு தெரிஞ்சு வருவேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் வந்துட்டு வளர்ந்து வந்து நிற்பேன். அதுதான் நான் சொல்ல வேண்டியது கருத்து. அதுக்கப்புறம் இந்தியா வின் பண்ணிடுச்சு. இந்தியா வின் பண்ணதும் நம்ம வந்துட்டு தலா ஃபார் அ ரீசன் 7 ரன்ஸில் வின் பண்ணியிருக்கோம். தலா ஃபார் அ ரீசன். ஆளம்